இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தினம் ஒரு ஜெப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு உங்களுக்கு? மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. இருளில் உலாவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இரவில் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். அழகான வார்த்தைங்க. திருப்பாடல் 91 முழுவதையும் படிக்கின்ற பொழுது நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் வாழ்க்கையில். தினந்தோறும் காலையில் ஏஞ்சதுமே திருப்பாடல் 91 படித்து பாருங்களா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்ய போகின்றார். அந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் படித்தா வாழ்க்கையில் பல மாற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் வேதத்தை முழுமையாக முடித்தாலும் சரி, அந்த ஒரு பகுதியை தினந்தோறும் நீங்கள் வாசித்து வந்தாலே சரி, பல மாற்றங்கள் உங்களுக்குள்ள நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. பிரதர், நான் முயற்சி பண்ணி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததுமே எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நான் ஜெபிச்சு முடிச்சுட்டு இந்த வசனம் நான் சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டினியூஸாக பண்ணி பாருங்களா, உங்களுக்குள்ள பல மாற்றங்களும் நீங்கள் என்ன நினச்சிங்களோ கண்டிப்பாக கைகூடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். நம் ஜெப விண்ணப்பங்களை நம்மளை ஆசீர்வதிக்க தயாராக இருக்கின்றார். மகளே மகனே, நீ கலங்காத, நான் இருக்கேன் உன் கூட. தேவனுடைய அன்பு உறுதியானது. யாரோட அன்பு உறுதியானது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பு உறுதியானது. அவர் நமக்கு சொந்தமான ஜனமாக தேர்ந்து கொண்டிருக்கின்றார். தோல்வியின் மான வேதனையில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கின்றார். இன்றைக்கி நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம கூட நிறைய உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் நீ தோத்துட்டு உங்ககிட்ட எதுவுமே இல்லை தெரிஞ்சதுக்கப்புறம் யாராச்சும் கூட இருப்பாங்களா? அவங்ககிட்ட போகாதீங்க, அவங்ககிட்ட ஒன்றுமே இல்லைங்க, எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டான், வேஸ்ட்டு, அவன்லாம் இது எந்த ஒரு விஷயத்தையும் கூப்பிடாதீங்கன்னு சொல்ல பண்ணுவாங்க, ஒதுக்க ஆரம்பிப்பாங்களாம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய அன்பு உறுதியானது, நம்பிக்கையுடையது, நான் உன்னை பார்த்துக்கிறேன் பத்திரமா. இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ, புறக்கணிக்கிறாங்களோ, இவனுக்கு இந்த விஷயம் தெரியாது, இவனெலாம் இங்கே கூட்டின்னு வராதிங்க, அவ்வளோதான், கூப்பிட்டு போங்க, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே வராது, மக்குன்னு எல்லாம் சொல்லலாம், நம்மளை மட்டமாக கூட பேசலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. எந்த வாயெல்லாம் நம்மளை எப்படிலாம் பேசிட்டோம், அந்த வாயின் மத்தியில் நம்ம உயர்ந்து நிற்கும் போது வாயடிச்சு போயிடுவாங்களா, ஐயோ இந்த மகளை பற்றி நான் எப்படி பேசுகிறேன்னு சொல்லி குற்றமற்ற ஒரு அப்படியே இதயத்தை நம்ம பார்ப்பாங்களாம். ஸோ இதான் நீங்கள் பதிலடியாக கொடுக்கணுமே தவிர பழிக்கு பழி, சொல்லுக்கு சொல் அப்படின்னு சொன்னால் பண்ணுவாங்க. ஏட்டிக்கு போட்டி நம்ம சண்டை போடக்கூடாது. பேசிட்டிங்களா அப்படியே கடலோட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் யாருன்றது நிரூபிக்கக்கூடிய நேரம் நீங்கள் தான் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்க, அப்போ நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி பேசின வாயெல்லாம் நம்ம அடைக்க போகிறோம். எங்கெல்லாம் நம்ம அவமானப்பட்டோமோ, எங்கெல்லாம் நம்ம அசிங்கப்பட்டோமோ, எங்கெல்லாம் மனசு உடஞ்சி நின்றமோ, அங்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் தலையை உயர்த்த போகின்றார். மகளே மகனே, கலங்காத. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கடன் தொல்லைனாலும் கஷ்டம் பிரதர். தெரியாதனமாக கடனை வாங்கிட்டேன், ஆனால் இன்றைக்கி அந்த கடனோடு தான் வாழ்க்கை போயிட்டுருக்கு. மன நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவும் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கடன் அடைக்கிறதுக்கு அந்த கடனை வாங்கிட்டேன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இப்படி இந்த ஒரு கடனை வாங்கிட்டேன்னு சொல்லி கடன் மேலே கடன் வாங்கி இன்றைக்கி எத்தனை பேர் என்ன பண்ணுறாங்க? மன வேதனையினால் துன்புறாங்க, கலக்க விட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் தான் பார்த்துன்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, அவரே நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக போகின்றது. இனி இருள் சூழப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். முழு மனசோடு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புகின்ற பொழுது வெளிச்சத்தின் பாதை நோக்கி போக போகிறீங்க, வாழ்க்கையில் வெற்றி தான் அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. இயேசுவே, நீர் பரிபூர்ண ஜீவனை தருவதற்காக வந்தீரே ராஜா. சத்ருவானவன் எங்களுடைய சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, நோக்கத்தை திருட முயற்சிக்கின்ற வேளையில் நான் யோவான் 10:10 என்ற வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்கின்ற ஆண்டவரே, நீர் சீர்படுத்துகின்றவர், நீர் பரிகாரி, நீர் பரிபூர்ண ஜீவனை தருகின்றவராக இருக்கின்றீர். உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என் உடலில், என் குடும்பத்தில் உடைந்து போயிருக்கின்ற அல்லது இழந்து போன நிலையில் இருக்கின்ற பகுதிக்குள் பாய்ந்து செல்வதாக தகப்பனே.
அந்த மனிதனை படுக்கையிலிருந்து எழுப்பியதைப் போல இன்றைக்கு எங்களை எழுப்புங்க தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்து சத்ரு அழிக்க முயற்சித்த எல்லாவற்றையும் திரும்ப தந்தரல வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உம்முடைய வல்லமையான நாமத்தினாலே விசுவாசித்த ஜபத்தை ஏறெடுக்கின்ற ஆண்டவரே, எங்களுக்கு புது ஜீவனை தருவீர நம்புற எசப்பா. அந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.